கர்த்தர் ஒரு தயை வச்சிருந்தார். ஆனா அவர் வெயிட் பண்ணிட்டே இருந்தார். என் பிள்ளையை எப்படி அரண்மனைக்கு கொண்டு வரலாம், என் பிள்ளையை எப்படி ராஜாத்தி ஆக்கலாம், என் பிள்ளையை எப்படி உயர்த்தலாம். ஒரு டைம் கரெக்டா வரும் பொழுது கர்த்தர் அகாஸ்வரியின் இடத்துல கிரியை செய்தார், வஸ்தியின் இடத்துல கிரியை செய்தார். ஒரு ராஜ மேன்மை எஸ்தருக்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். இந்த காலைல நான் மெசேஜ் எழுதும் போது எனக்கு ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தான் சொன்னாரு. அப்ப என்னன்னா, எத்தனையோ வருஷங்கள் பிரயாசப்பட்டுட்டோம், எத்தனையோ வருஷங்கள் மோதி கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிச்சு அப்படித்தானே ஜெபம் பண்ணோம். யாருக்காவது கஷ்டமே இல்லாம நான் வாழ்ந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? நான் எனக்கு கண்ணீர் வடிக்கவே இல்லை பிரதர், நான் கண்ணீர் சிந்தி ஜெபிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? எக்கச்சக்கமா இருக்கும். அப்படின்னா அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இதுவரையிலும் கண்ணீர் வடிச்சு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு நிந்திச்சு உன்னைய புறம்பே தள்ளி எத்தனை பாடுகள் வழியா நீ கடந்து போன. ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த தயை உன் மேல இருந்துச்சு அப்படின்னா நீ பிரயாசப்படாததையும் மறுக்கிற ஒரு நிலைமை வரும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் மறுபடியுமா சொல்றேங்க, நீங்க பிரயாசப்பட்டும் அறுக்காத நாட்கள் போனது. இந்த காலத்துல ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ பிரயாசப்படாததையும் அறுப்பாய். இது எத்தனை பேருக்கு புரியுது தெரியல. அப்படின்னா நீங்க விரும்புற ஒரு டிசைன்ல ஒரு வீட்டை கட்டி உங்க கையில சாவியை கர்த்தர் கொடுப்பாருன்னு அர்த்தம். நீங்க அப்ளிகேஷனே பண்ணாத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு வேலை வரும்னு அர்த்தம். நீங்க உங்க பிள்ளைகளை உயர்த்தி இப்படி இருந்தா என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைச்ச இடத்துல உங்க பிள்ளைகளை கொண்டு உட்கார வைப்பாருன்னு அர்த்தம். நான் முட்டி மோதி வாங்குவேன்னு சொல்ற பிள்ளைங்க மட்டும் இந்த அனாயிண்டிங்க விட்டுருங்க. நான் இந்த அனாயிண்டிங் உள்ள வரவங்க நான் சொல்றேன், நீ பிரயாசப்படாத இருக்குன்னா, நீ பிரயாசப்படாத, நான் உங்களுக்கு சொல்றேன், முட்டி முட்டி மோதி மோதி கிடைக்காதது அவ்வளவு கஷ்டப்படணும்னா நீ பிரயாசமே படாம அது உன் கைக்கு வரும். நீ பிரயாசமே படாத உன் குடும்பத்துல நடக்கும். நீ டாக்டரே பார்க்காம உனக்கு சுகம் கிடைக்கும். நீ டாக்டரே பார்க்காம அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவர் இந்த வேலையில அப்படிப்பட்ட கிருபைகளை தான் தர போறாரு. ஆண்டவர் இந்த வேலையில அப்படிப்பட்ட கிருபைகள் தான். இந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி இந்த அபிஷேகத்தை வாங்குற பிள்ளைங்க மட்டும் நல்ல தலைக்கு மேல கை கட்டி வெட்கப்படாம 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 நீங்க மத்தவங்க வேடிக்கை பார்ப்பாங்க நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இது ஒரு ப்ராஃபெட்டிக்கல் மூவ்மெண்ட்ங்க. எஸ்தர் எங்கேயா உட்கார்ந்துட்டு சோறு சாப்பிட்டு இருந்திருப்பா, எஸ்தர் எங்கேயா உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்திருப்பா, எஸ்தர் எங்கேயா உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்திருப்பா, எஸ்தர் எங்கேயா உட்கார்ந்து பேசிட்டு இருந்திருப்பா. ஆனா அவளுக்காக ஒரு ராஜ அரண்மனையில அவளை தள்ளுறதுக்கு கர்த்தர் பிளான் பண்ணாருன்னா எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. வஸ்தியை தள்ளிட்டு என் பிள்ளைய உட்கார வைக்கணும், அதுக்காக எஸ்தர் ஒரு வேலையும் பார்க்கல. அவளை குளிப்பாட்டுனாங்க, அவளுக்கு செட் அடிச்சாங்க, அவளை கனம் பண்ணாங்க. அவ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வரலங்க. நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், கஷ்டப்படாம சுதந்திரிக்கணும்னா ஒரே வழி, இந்த தயைக்குள்ள வந்துட்டீங்கன்னா, இந்த தயை ஒர்க் பண்ண இந்த தயையினுடைய ரலத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நான் இந்த வசனத்தை முடிக்கும் போது நான் சொல்றேன், இந்த தயை எப்படி தெரியுமா ஒர்க் பண்ணும். இந்த தயை நீங்க பெற்றுட்டு நீங்க டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மேல இருக்கிற தயை நிமித்தம் பைபிள் சொல்லுது, பவுல் அந்த கப்பல்ல இருக்கிற போது ஆண்டவர் சொல்லுவாரு, பவுலே உனக்கு ஒரு தயை நான் செய்யறதுனால இந்த கப்பல்ல இருக்கிறவன் கெட்டவன், அயோக்கியன், கொலகாரன், ஒண்ணுமில்லாதவன் தான். ஆனா ஒருத்த மேல இருந்த தயினால அத்தனை பேரும் தப்பிப்பாங்க. இந்த தயை இருந்துச்சு தெரியுமா, இந்த தயை உங்களுக்கு குறைவா இருக்கிறதுனாலதான் பாடு, இந்த தயை ஒரு குறைவா இருக்கிறதுனாலதான் உங்க பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. இந்த தயை மட்டும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தயையோட உங்க வீட்டுல நீங்க உட்கார்ந்து இருந்தாலே, இந்த தயையோட உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க உட்கார்ந்து இருந்தாலே, இந்த தயையோட நீங்க நடந்து போனாலே, இந்த தயையோட நீங்க படுத்திருந்தாலே, நீங்கள் இருக்கிறதுனால அந்த இடம் முழுவதும் தயை பெற்றதா மாறும். இதுதாங்க, வேற எந்த அபிஷேகத்துக்கும் இது போல கிடையாது. கர்த்தர் உங்க மேல பார்க்கும்போது இவ கண்ணீர் வடிக்க கூடாதுங்கிறதுக்காக உங்க குடும்பத்தை காப்பாத்துவார், இவ கண்ணீர் வடிக்க கூடாதுங்கிறதுக்காக உங்க பிள்ளைகளை காப்பாத்துவார். இந்த தயை மிஸ் பண்ண பிள்ளைகளுக்கு தான் நான் சொல்றது தெரியும். இந்த தயையினுடைய ரலத்துல நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீமை வருதுன்னா இவ மேல இருக்கிற தயை அங்க ஒர்க் ஆகும். நல்ல கைகளை தட்டி எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல.
ஆனா இப்ப உங்களுக்கு சொல்றேன், உங்க கணவர்கிட்ட பல வருஷமா பேசி நடக்காதது இந்த தயை உள்ள வந்துருச்சுன்னா பேசாம நடக்கும். இதுக்கு மேல இதுதான் உங்களுக்கு அருமையா புரியும். இத்தனை வரையிலும் நீங்க பேசி 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 நடக்காத ஒரு காரியம் வீட்டுல இந்த தயனுடைய அபிஷேகத்துல பேசாமையே நடக்கும். ஆமே, நல்ல தெரியுங்க. எஸ்தரால போய் ராஜா கிட்ட பேச முடியாது, வஸ்தி கிட்ட பேச முடியாது, யாருக்கிட்ட பேச முடியாது, ராஜாத்தி ஆகணும்னு அப்ளிகேஷன் கொடுக்க முடியாது. புரியுதா? பட் ஆனா கர்த்தருடைய மூமெண்ட், இந்த தயை 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 எஸ்தர் மேல கர்த்தர் உயிரையே வச்சிருந்தார். அப்படிதான் அர்த்தம். இது இந்த தயையினுடைய எஃபெக்ட் அவ்வளவு எஃபெக்ட். நீங்க ஈஸியா நினைக்காதீங்க. இந்த தயை வைக்கிறவர் ஒரு மனுஷன் கிடையாது. இந்த தயை வைக்கிறவர் அரசியல்வாதி கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, இந்த தயை உங்க பார்க்கும்போது உங்க மேல தயை வைக்கிறவர் யார் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். வானத்தில் அவரை பத்தி பைபிள் சொல்லும், அவர் பூமி உருண்டையின் மேல் உயிற்று. பூமிக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற உங்க மேல இறக்க வச்சுட்டா பூமிக்குள்ள இருக்கிறவன் உங்களை என்னங்க செய்வான்? உன்னை நான் கொன்றுவேன், உன்னை நான் அப்படி ஆக்கிடுவேன், உனக்கு இது கிடைக்காது வராதுன்னு உங்க மேல கங்கணம் கட்டிட்டு இருக்கிற மனுஷங்களை பார்த்து பைபிள் சொல்லும், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஆண்டவர் அவர்களை பார்த்து இதை நாங்க சொல்றேன். நான் பேசிட்டு இருக்க நேரத்துல இந்த உலகத்துல எந்த மூலையில நீ எனக்கு பிளான் பண்ணாலும் என் மேல இருக்கிற தயை அதை ஆக்டிவேட் பண்ணவே விடாது. அது அவன் பிளான் பண்ணும் போதே லாக் பண்ணும், அவன் பேசும் போதே லாக் பண்ணும், அவன் கிரியை செய்யும் போதே லாக் பண்ணும். இந்த எத்தனை பேருக்கு புரியுது தெரியல. நான் இப்ப ஆவியில உணர்றேன், அந்த அபிஷேகத்துல இருந்து சொல்றேன். இந்த தயைக்குள்ள ஒரு மனுஷன் வரும்போது, இந்த தயைக்குள்ள கர்த்தர் நிக்கும் போது எந்த மனுஷனும் உங்களுக்கு முன்னாடி நிக்க கூடாதபடிக்கு ஒரு கிருபை செயல்பட்டு கொண்டே இருக்கும். எஸ்தர் அவ ஒவ்வொரு மூமெண்ட்லயும் கர்த்தர் சொன்ன வார்த்தை தயை தயை தயை. எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவள் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அடுத்த 5:9 வாசிங்க. அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவன் ஆனான். 7வது வசனம் வாசிங்க. 7-8. அதற்கு எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமாய் இருக்கிறது. பக்கத்துல இருக்கவங்க கையை பார்த்து சொல்லுங்க. எஸ்தருக்கும் விருந்துக்கும் லிங்க் இருக்குது, அப்படித்தானே? ஒரு விருந்துல தான் எஸ்தருக்கு ப்ரமோட் பண்ணார், சரியா? அதே மாதிரி ஊனா விருந்து வைக்கிறார். நம்ம இதுல பாயசம் போடுற மாதிரி அதே மாதிரி ஊனா விருந்து வைக்கிறார். நான் உங்களுக்கு சொல்றேங்க, நீங்க கலந்து கொள்ளாத விருந்து உங்களுக்கு ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தும். இது நீங்க சொல்லுங்க, நீங்க எஸ்தர் கலந்து கொள்ளாத விருந்துல கர்த்தர் எஸ்தருக்காக கிரியை செய்யறாரு. இப்ப எஸ்தர் பார்த்தா, நான் கலந்து கொள்ளாத விருந்தே அவ்வளவு எஃபெக்டா இருக்கும்னா நான் ஒரு விருந்து வைக்கிறேங்க. அது யாருக்கு தெரியுமா? இந்த சத்ருவினுடைய ஆமானுக்கு. நல்ல கவனிங்க, இந்த தயை என்ன தெரியுமா செய்யும்? ஞானத்தை கொண்டு வரும். நீங்க அவளை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, முதல்ல ராஜா கேட்பாரு, எஸ்தர் ராஜாத்தி உனக்கு என்ன வேணும்? ராஜ்யத்துல பாதி வேணாலும் எடுத்து. இப்ப யாராவது கேக்குறாங்களா இந்த நாட்கள்ல? கேட்டா அவங்க செலவுக்கு இல்லைன்னு கேட்க மாட்டாங்க. அப்ப அந்த காலத்துல ராஜா கேக்குறாரு, எஸ்தர் என்ன வேணாலும் நீ கேளு. அப்ப சொல்லுவா, இல்ல நீங்க ஒண்ணு வேண்டாம், நீ விருந்துக்கு வந்தா போதும், அப்படித்தானே? இப்ப நீங்க உனக்கு என்னமா வேணும் அப்படின்னா டக 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 டகன்னு ஒரு 1/2 hourல அட்டிக்கு தள்ளுறதுனாலதான் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. விஷயம் உண்மைதானே? பிராக்டிக்கலா சிந்திச்சா இதனாலதான் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. அவ கேக்குறா, அவ கேட்டா சொல்ற ராஜ்யத்துல அப்ப 128ல பாதி எவ்வளவு?
இப்படி டக்குன்னு கேட்டா என்ன செய்யும்? கால்குலேட்டர் வேலை கொண்டு வரலாம். அப்ப 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 64 நாடுகளை கூட நீ எடுத்துக்கோ, என் ராஜ்யத்துல பாதி கேட்டா கூட எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போதும் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் ராஜா, நீங்க இன்னொரு விருந்துக்கு வந்தா போதும். எவ்வளவு குவைட்டா கேக்குற பாத்தீங்களா? இந்த தயை என்ன தெரியுமா செய்யும்? ஞானம். இந்த பக்கத்துல பார்த்து கைப்பிடி சொல்லுங்க, தயைக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்றேன். இப்ப அவ கேட்கும் போது இன்னொரு விருந்துக்கு நீங்க வந்தா போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி கூப்பிடுறா, விருந்துக்கு வாங்க அப்படின்னு. இப்ப அவர் சொல்லும் போது எவ்வளவு சைலண்டா பொலைட்டா அவர் பைபிள் சொல்லுது, ராஜாவினுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது அப்படின்னா, நீங்க போய் ஒரு இடத்துல நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கூட ஃபைட் பண்றவங்க இனி ஃபைட் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த தயை சுமக்கணும். அப்படித்தானே? இந்த நம்ம வேலை செய்யற இடத்துல நிறைய இடத்துல பார்த்தா அப்படின்னா, இந்த நம்ம கிட்ட இந்த தயை இல்லாததுனாலதான் சண்டை போடுவாங்க. புரியுதா? சண்டை வர்றதுக்கு காரணம் என்னன்னா தயை இல்லை. இப்ப நம்ம அந்த தயை பிடிக்க போறோம், சரியா? அப்படின்னா இந்த தயை இருக்கும்போது கண்கள்ல தயை கிடைக்குது. அப்ப சொல்றா, இன்னொரு விருந்துக்கு நீங்க வாங்க, இன்னொரு விருந்துக்கு ஏன் அதை முதல்ல சொல்லல தெரியுமா? இந்த முதல் விருந்துக்கும் 2வது விருந்துக்கும் இடையில ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா, இந்த 2 விருந்துக்கு இடையில தான் ஆமான் போய் மொர்தெகாய்க்கு தூக்கு மரம் செய்வான், சரியா? அப்படின்னா நல்ல கவனிங்க, கர்த்தர் ஒரு சில காரியத்தை நம்மள பேசாத இருக்கு முதல்ல கேட்டிருக்கலாம். பட் ஆனா ஆண்டவர் அவளுக்கு ஞானம் கொடுக்கிறாரு. நீ இப்ப பேசாத, இன்னொரு டைம் விருந்து வை, அந்த விருந்துல பேசு. அப்பதான் அவ சொல்றா, இந்த ஆமான் கண்டபோது இந்த ஆமான் தான், இந்த துஷ்ட மனுஷன் தான் எங்களுடைய குலத்தையே அழிக்க கிரியை செய்த. நான் உங்களுக்கு சொல்றேங்க, இந்த தயை நீங்க சுமக்கும் பொழுது எந்த அதிகாரத்துல இருந்தாலும் அந்த அதிகாரத்துக்கு மேல கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப நான் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க நினைப்பீங்க, அதிகாரத்துல இருக்கிறதுனால என்னை காலி பண்ண நினைக்கிறாங்கன்னு ஒரு போராட்டம் உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க உங்க கூட போராடும் போது இந்த தயை உள்ள வந்துச்சுன்னா அந்த அதிகாரம் உங்க பக்கமாக டைவர்ட் ஆயிரும், அதிகாரத்தை உங்க பக்கமாக திருப்பும். அது வரையிலும் உங்க காய்காரமா பார்த்த மனுஷன் எல்லாம் என்ன வேணும், உனக்கு என்ன செய்யணும், எதுக்காக வந்திருக்க அப்படி கேக்குற. உங்களுக்கு வேண்டாங்கிறவங்க விட்டுருங்க. உங்க குடும்பத்துல கர்த்தருடைய தயை இருக்கும் போது, உங்க பிள்ளைகள் மேல கர்த்தருடைய தயை இருக்கும் போது போடுற அப்ளிகேஷன் எல்லாம் சக்சஸ் ஆகும், எழுதுற எக்ஸாம் எல்லாம் சக்சஸ் ஆகும், படிக்கிற பாடங்கள்லாம் சக்சஸ் ஆகும், வர வேண்டிய சர்டிபிகேட் அத்தனையும் உங்க வாழ்க்கையில வரும்படியா, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரும்படியா இந்த தயை 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 ஒர்க் அவுட் ஆயிட்டே இருக்கும். அம்மே, இந்த தயை எல்லா வேலையும் பார்க்கும், சரியா? இப்ப நான் உங்களுக்கு அந்த தயை எப்படி ஞானத்தோட லிங்க் ஆகுதுன்னு சொல்றேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், அதை தியானிச்சுட்டு நம்ம செபிக்க போறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர் என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தின் நிழலினால் உன்னை மூடுவேன். இப்ப ஒரே ஒரு சம்பவம் தான். கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றாரு, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி நான் செய்கிறேன், என் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். இப்ப
கண்கள்ல கிருபை கிடைக்கிறது ஒரு லெவல், சரியா? இந்த கண்கள்ல கிருபை கிடைத்ததோட நீங்க நிக்காம மோசே அதுக்கடுத்து கேட்பாரு, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். அப்ப ஆண்டவர் அருமையா என்ன சொல்லுவார் அப்படின்னா, சரி என் மகிமையை உனக்கு நான் காமிக்கிறேன் அப்படி சொல்ல மாட்டாரு. அவர் வித்தியாசமா ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவாரு, என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. இந்த வேர்டை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சி அண்டர்லைன் பண்ணிட்டு சொல்லுங்க, என்னுடைய தயையெல்லாம், தயையெல்லாம், தயையெல்லாம். அவர் சொன்ன வேர்டை நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? என்னுடைய தயையை நான் உனக்கு முன்பாக அப்படி சொல்லல. என்ன சொல்ல தெரியுமா? என்னுடைய என்கிட்ட இருக்கிற எல்லா தயையும் எடுத்து உன்னை நான் கிராஸ் பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம். மோசேக்கு மாதிரி தயை இனி யாருக்கும் கிடைக்காதுன்னு அர்த்தம். ஆண்டவர் அவ்வளவு தயைய மோசேக்கு முன்பதாக கடந்து போகும்போது, இப்ப நீங்க சொல்றீங்களா இந்த தயை என்ன தயை என்ன, ஆரம்பத்துல இருந்து இவர் தயை 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 பேசிட்டு இருக்காரு, என்னதான் தயை அப்படின்னு கேக்குறீங்கல்ல? இந்த தயை கூடிய மீனிங் சொல்றேன். இந்த தயை எல்லாம் நான் கடந்து போக பண்ணும்போது நீ என்ன பண்ணுவ? நான் உன் முகத்தை மறைச்சு நான் உன்னை கிராஸ் பண்ணுவேன். நல்ல கவனிங்க, இந்த தயை தான் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறது தெரியுமா? இந்த தயை, மோசேயின் மேல இருந்த தயை எப்படி ஆண்டவர் யோசுவாவின் மேல கரத்தை வச்சோன்னு பைபிள் என்ன இருக்கும்? அவனை நான் தேவ ஆவியினால ஞானத்தினால நிரப்பினேன். ரைட். இந்த தயைனா என்ன? ஆண்டவர் கர்த்தர் மோசேக்கு முன்பதாக கடந்து போகும்போது யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். வெயிட், இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப அவருடைய நாமத்தை கூறினார். பட் ஆனா மோசேக்கு கர்த்தர் என்ன சொன்னாரு? நான் என்னுடைய தயை முழுவதும் கடந்து போக பண்ணுவேன். இப்ப நீங்க தயைக்கு என்ன மீனிங்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்ல கவனிங்க. வாழ்க்கையில நீங்க டிராவல் பண்ணுவீங்க, சாப்பிடுவீங்க. இந்த உலகத்துல நீங்க நியூஸ திறந்து டிவியை திறந்து பார்த்தா ஒரு செய்தி கூட நல்ல செய்தி இல்ல, அப்படித்தானே? அவன் இவனை கொன்னா, இவன் அவனை பண்ண, எத்தனை கொடூரமான செய்திகள் இருக்கு. இந்த 2024 பைபிள் சொல்லுது, இருள் பூமியையும் காரினுள் ஜனங்களையும் மூடும். ஆனா நீ விசுவாசிச்சேன்னா கர்த்தர் உன்மேல் உதிப்பா. நீ விரும்பினேன்னா அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். நான் இப்ப உங்களுக்கு சொல்றது, நீங்க கை தட்டி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறது மட்டுமல்ல, நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன்னா, நீங்க உங்க தயை பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்க பொம்பளை பிள்ளைங்க எந்த இடத்துல இருந்தாலும், உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் ஒரு தீங்கும் வராதபடி கர்த்தர் இந்த தயைகா உங்களுக்கு புரியும்படியா நான் சொல்றேங்க. உங்க பிள்ளைங்க எந்த இடத்துல நின்னாலும் ஒரு தீங்கு உங்க தலை மேல இருக்கிற தயை தாண்டி அந்த பிள்ளைகளை தொட முடியாது. அதனுடைய மீனிங் தான் இப்ப நான் சொல்ல போறேன். இப்ப மோசே வந்து கர்த்தர் கிராஸ் பண்ணும்போது சொல்லுவாரு, தயைனா என்ன மோசே? அத வாசிங்க. யாத்திராகமம் 34:6 கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் சொல்றாரு, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியம் உள்ள தேவன் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவன். நல்ல கைகளை தட்டி தலைக்கு மேல. இப்ப நான் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் சொல்ல போறேன். இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் தயைங்கிற ஒரு மீனிங்ல நீங்க போறது என்ன தயை அப்படின்னா, தயைனா என்ன? அவருடைய இரக்கம். கர்த்தர் மோசேக்கு முன்பதாக கடந்து போகும்போது இப்ப மோசேக்கு ஒரு கிராஸ் பண்றாரு. மோசே, என் இரக்கத்தெல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேன், என் கிருபையெல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேன், என் நீடிய சாந்தத்தை உனக்கு கொடுக்கிறேன். அவருக்கு திருப்தி இல்ல, என்
மகா தயவு, என் மகா தயவு, என் மகா தயவு, சத்தியம் உள்ள தேவன். மோசே, நான் உன் மேல வைக்கிற தயை உன் தலைமுறைக்குள்ள 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவரா. இந்த வேளையில நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க, நீங்க சம்பாதிக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுடைய தலையின் மேல இல்ல, உங்க பிள்ளைகளுடைய தலையின் மேல இல்ல, உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய தலையின் மேல இல்ல. அது பாஞ்சு, அது பாஞ்சு, அது பாஞ்சு, அது பாஞ்சு, அது பாஞ்சு 1000 தலைமுறைகளுக்கு 1000. நான் உங்களுக்கு சொல்றேங்க, உங்களுக்கு 4ஆம் தலைமுறை ஒரு பிள்ளை தப்பு பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தயை அந்த பிள்ளைய பாதுகாக்கும், அந்த தயை அந்த பிள்ளைகிட்ட பேசும். இந்த தயைக்குள்ள எஃபெக்ட் இதுக்கு மேல எனக்கு புரிய வைக்க முடியாது. கர்த்தர் அருமையா கடந்து போகும்போது சொல்றார், மோசே, நான் இரக்கம் உள்ள தேவன், அந்த இரக்கம் நான் உனக்கு கொடுக்கிறேன். நான் கிருபை உள்ள தேவன், அந்த கிருபையை நான் உனக்கு கொடுத்துறேன். இதை காட்டிலும் நான் மகா தயை உள்ள தேவன், அந்த தயையும் நீ வச்சுக்கோ. இந்த தயை வந்துச்சுன்னா எஃபெக்டா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, என்னாகமத்தின் புஸ்தகத்துல மோசேக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்னாகமம் 12 நினைக்கிறேன். அப்ப மிரியாம் சொல்லுவா, நீர் எத்தியோப்பியா ஸ்திரியை விவாகம் பண்றது தப்பு அப்படின்னு சொன்ன உடனே மோசே ஒன்னும் சொல்ல மாட்டாரு. அவரு ரொம்ப சைலண்டா இருப்பாரு. பட் ஆனா 12:1 வாசிங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியா மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். நல்ல கவனிங்க, இந்த வசனத்துடைய எஃபெக்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும் தெரியல. அந்த வசனம் முடியும் போது எப்படி இருக்கும்? கர்த்தர் அதை கேட்டு நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வசனம் எப்படிங்க முடியணும்? மோசேக்கு விரோதமா மிரியாமும் அந்த மிரியாமும் அவ தங்கச்சி எழுமும் அக்காவா மிரியாமும் ஆரோனை எழுப்பி பேசுறாங்க. நீ என்ன எத்தியோப்பியா ஸ்திரியா கல்யாணம் பண்ணிட்டியோ, நீ பெரிய அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு பேசும்போது மோசே அதை கண்டு, மோசே அதை கேட்டு, அப்படி இல்ல, கர்த்தர் அதை கேட்டார். அவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்து 3வது வசனம் வாசிங்க, நல்ல கவனிங்க. அவரு இல்ல, இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? இப்ப பக்கத்துல பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? அதான சொல்லணும். இப்ப இவர்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்ன? நீ கர்த்தர் மோசையை வச்சுதான் பேசினாரோ, என்னைய வச்சு பேசலையா அப்படின்னா கர்த்தர் என்ன ஆன்சர் பண்ணிருக்கணும்? இல்லப்பா, நான் ஆரம்பத்துல இருந்து அப்படி சொல்லல. அவர் அடுத்து எப்படி ஆரம்பிக்கிறாரு பாத்தீங்களா? மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். நல்ல கைகளை தட்டி கத்துறேன். இது எப்படி தெரியுமாங்க? இந்த தயை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்க மேல பழி சுமத்துவாங்க, கர்த்தர் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பார். நல்ல கைகா, இதுக்கு மேல எனக்கு புரிய வைக்க முடியல. உங்களுக்கு விரோதமா பழி சுமத்த புறப்படுவாங்க. ஆனா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் தான். அவர் தெரியுமா, அவர் கட்டளையே மோசையை வச்சுதான் எழுதினாரு. அப்புறம் எப்படி இந்த எத்தியோப்பியா ஸ்திரியை கல்யாணம் பண்ண உடனே ஆண்டவர் அதை கேத்தி பேசாம இருந்தார்னா, மோசையை பத்தி அவருக்கு நல்லா தெரியும். எகிப்துல இருந்து மோசே எகிப்துக்கு ஓடி போய் மிரியாம் கல்யாணம் பண்ணும் பொழுது, சாரி, மோசையோட ஒய்ஃப் வேற என்னது, சிப்போரால், அவளை கல்யாணம் பண்ணும்போது பைபிள் சொல்லுது, மோசேக்கு கர்த்தர் தரிசனமாகும் போது அவ சிப்போராலையும் பிள்ளைகளையும் அங்கே எகிப்துல விட்டுட்டு வந்துட்டாரு. அப்படி தெரியுமா? அதுதான் உண்மை. அப்ப எத்தனையோ வருஷங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்காக மோசே தனிமேலேயே வனாந்திரத்திலே வாழ்ந்துட்டு இருந்த மனுஷன் தான். எத்தனையோ காலங்கள், கிட்டத்தட்ட 40 நாள் 2 தடவை பொசியாமலும். ஏன் நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க நைட்டு வரைக்கும் யாராவது தண்ணி குடிக்காம சாப்பிடாம இருந்துருங்க வைப்போம். 8 மணி வரைக்கும் தண்ணி குடிக்காம சாப்பிடாம யாரா இருந்து பாருங்க, இருக்க முடியும். ஆனா உடம்புல என்னென்னலாமோ பண்ணும் தெரியுமா உங்களுக்கு? அப்ப அத்தனை ஒரு 4 மணி நேரம், ஒரு நாளுக்கு 40 நாள் அத்தனை பேருக்காக நின்ன ஒரு மனுஷனை அவ்வளோ ஈஸியா கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா இவன் தெரிஞ்சோ தெரியாமலோ, இப்ப நான் உங்களுக்கு அதான் சொல்றேன், நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ கர்த்தருடைய தயை உங்க மேல இம்போர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தெரியாம சில மிஸ்டேக் பண்ணுவீங்க.
பண்ணுவீங்க. அத புடிச்சு ஒருத்தன் கொண்டு வந்து நிப்பாட்டுவான் பாத்தீங்களா? ஏய் நீ அப்படி என்ன பேசுனேல்ல, ஆமா அவன் பேசுனா அதுக்கு என்ன இப்ப அப்படின்னு கர்த்தர் கேட்பார். நல்ல கைகளை தட்டி இது அழகா நல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த தயவுடைய எஃபெக்ட் சாதாரண கிடையாது. அவன் பேச வந்தான், இவன் ஏதோ கர்த்தர் ரிஃபெக்ட் எடுப்பாரு, மோசை அடிச்சு அப்ப சொன்ன அவன் சைலண்டான ஆளுப்பா அப்படின்னு என்ன, சரி பண்ணிட்டு போட்டு விடு. அவன் அப்படின்னா 1000 கணக்குல இழந்த ஒரு மனுஷன் 100 ரூபாயை தருறது தப்பு இல்லைன்னு அர்த்தம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மைவா, இதுதாங்க விஷயம். 1000 கணக்குல ஒரு மனுஷன் இழக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் 100 ரூபாயை இருந்து எடுத்தா கர்த்தர் அதை திருடா பார்க்க மாட்டாரு. ஏன்னா இவன் ஒரு காலத்துல 1000 விட்டவன், அதனால இவன் 100 ரூபாய் எடுத்து. அவருடைய இரக்கங்கிறது இதுதான், அவருடைய தயங்கிறது தான். அவர் கண்டிதமுள்ள தேவன் தான், அவர் கண்டிப்பான தேவன் தான், அவர் சத்தியமுள்ள தேவன். மோசேகிட்டே பேசினவர் தான். பட் ஆனா சில சிச்சுவேஷனை, சில காரியத்தை கர்த்தர் தயை உள்ள பிள்ளைகளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணவும் செய்வார். அப்படின்னா என்னன்னா, உங்க தயை உங்க மேல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் பாவம் செய்யாத மனுஷன் இல்ல, அப்படிதானே? அவருக்கு தெரியும் இந்த மோசேக்கு விரோதமா. அதனாலதான் யோசுவா கிட்ட பேசும்போது சொல்லுவார், நான் மோசையோடு இருந்தது மாதிரி உன் கூட இருப்பேன். அப்ப என்ன டைரக்டா அவர் என்ன சொல்லியிருக்கணும், நான் உன் கூட இருப்பேன் யோசுவா, நீ டிராவல் பண்ணு. அப்படி சொல்ல மாட்டார், நான் மோசையோடு இருந்தது மாதிரி உன் கூட இருப்பேன். அப்படின்னா என்ன தெரியுமா, உன்னை பார்க்கும்போது எவனும் வாய் திறக்க மாட்டாங்க. அதுதாங்க நல்ல கைகளை தட்டி. எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறீங்க? மோசேக்கு கர்த்தர் கடந்து போகும்போது தயை 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 தயன்னு என்னங்க, தயன விஷயம் கிடையாது. இதெல்லாம் இப்ப ஒரு சாம்பார் சாதம் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல என்னெல்லாம் போடுவோம், அத்தனை காய். இப்ப சாதம் தனியா சாம்பார் தனியா வச்சா அது என்ன, நீங்க உங்க வீட்டுல என்ன சமையல்லாம் சொல்லுங்க, நான் சாதம் வடிச்சு சாம்பார் வச்சிருக்கேன் அப்படிதானே சொல்லுவீங்க. பட் ஆனா ஒரு மிக்சிங் சாதம் வச்சா சாம்பார் சாதம். அதே மாதிரிதான்